ஹாப்பி ட்ரேடர்ஸ் ஒன் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் வந்து நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். நண்பர்களே, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஸோ நம்மளுடைய டெலிகிராம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைவ் மார்க்கெட் அனலைசிஸ் அண்ட் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து போட்டுட்டு இருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பற்றி டெய்லி வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம லைவ் வந்துட்டு இருக்கோம். அண்ட் என்னென்ன ஐபிஓஸ் வந்து அப்ளை பண்ணலாம் வேணான்ற உட்பட அனைத்துமே வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் இது வரைக்கும் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணனா உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் அண்ட் நான் என்னென்ன டிசிஷன்ஸ் எடுக்குதுன்றதை வந்து நான் இங்கே வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன், பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ். ஸோ அதை பற்றி தான் வந்து நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ண போதும். அண்ட் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுற அனைத்து கண்டென்ட்டும் டிஸ்க்ளைமர் இது அப்ளைட். ஸோ நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. ஸோ இந்த வீடியோ கண்டென்ட் வந்து நீங்கள் எஜுகேஷன் கண்டென்ட்டாக மட்டும் எடுத்துக்கோங்க. இதை பேஸ் பண்ணி பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் பண்ண வேணாம். நீங்கள் எந்த ஒரு ட்ரேடிங் அது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுடைய செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் ஆர் இண்டிவிஜுவல் அனாலிசிஸ் பண்ணுங்க. ஸோ நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கோடக் மஹிந்திரா பேங்க் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க வந்து ஒரு நல்ல மொமெண்டம் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதாவது இது வந்து ஒரு சப்போர்ட் பேஸு, மறுபடியும் இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பேஸு. இந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சி இப்போ மறுபடியும் இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துட்டு ஸோ ட்ரெண்ட் வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நல்ல பிரேக் அவுட் கொடுத்து ஒரு சப்போர்ட்டு கன்சாலேஷன் எடுத்து ரிவர்சலில் நிற்கிறாங்க ஸ்ட்ராங்காக. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அப்படியே வந்து நம்ம வந்து வீக்லிக்குள்ளே வந்து நம்ம வந்து இது பண்ணலாம். வீக்லிக்குள்ளே வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ வீக்லிக்குள்ளே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ கிட்டத்தட்ட வந்து இங்கே வந்து பார்ப்போம் நம்ம வீக்லியில் பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா இங்கே வந்து ஒரு டச் ஆயிருக்கு, ரெண்டாவது டச் இங்கே, மூணாவது டச், நாலாவது டச், 5 டச் வந்து கீழே சப்போர்ட் எடுத்ததுக்கு மேலே வந்து 1 2 3 4 டச் கிட்ட மேலே வந்து சப்போர்ட் எடுத்ததுக்கு. இப்போ வந்து பார்த்தோம்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ண ஸ்டாக்கு அப்படியே கீழே வந்து ப்ரீவியஸாக இருந்த சப்போர்ட்டை வந்து சப்போர்ட் எடுத்ததுக்கு இந்த அப்சைட் டைரக்ஷனில் இருக்கிற ட்ரெண்ட் லைனில். இப்போ நம்ம அப்படியே வந்து டெய்லி டைம் ஃப்ரேம்குள்ள வந்து போயிடலாம். இப்போ நம்ம இது வந்து மூவ் ஆன் ஆனோம் அப்படின்னாக்கா இப்போதைக்கு வந்து நம்ம பார்க்கும்போது இந்த ரேஞ்சில் வந்து ஸ்டாக்ஸ் வந்து ஸோ மூவ் ஆன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து அப்கமிங் டேஸோடைய டார்கெட்டாக வந்து நம்ம வச்சு நம்ம வந்து இது பண்ணலாம். ஸோ நம்ம வந்து என்னன்னாக்கா ஆல்ரெடி வந்து இந்த ஸ்டாக் நான் நேற்று அனலைஸ் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் இன்றைக்கி என்னால் வீடியோ போட முடியல இந்த ஸ்டாக்கை. ஸோ அதனால் வந்து நம்ம இது பண்ண முடியல. பட் இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நாளன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே போகும்போது இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து நீங்கள் வந்து கன்சிடரேஷனில் வந்து எடுங்க. இல்லை அப்படின்னாக்கா ஒரு நல்ல ஸ்டீப்பான ரேலி தான். கண்டிப்பாக வந்து இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னாக்கா ஒரு ரிவர்சல்ஸ் கொடுத்து இங்கே வந்து ஒரு சின்ன கன்சாலிடேஷன்ஸ் நடக்கும். அப்படி கன்சாலிடேஷன் வரும்போது ஸோ இந்த ரேஞ்ச் கிட்ட வருது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இந்த ரீகன்சிடரேஷனுக்கு கன்சிடர் பண்ணுங்க. ஸோ ஏன் அப்படி சொல்லணும்னா நம்ம வந்து இந்த ரேஞ்ச் கிட்ட நம்ம வந்து இந்த இதை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து ஒரு 8% வரைக்கும் நம்ம வந்து ப்ராபபிலிட்டி இருக்கு. அண்ட் இதோடைய இங்கே வந்து சின்ன சின்ன ரிவர்சல்ஸ் கொடுத்துட்டு இதோட எக்ஸ்டென்ஷன் டார்கெட்டாக பார்த்தோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 15%. அது என்னது அப்படின்னாக்கா ஸோ இது வந்து டெய்லி டார்கெட் தான். ஆனால் வீக்லி டார்கெட் பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனோட எக்ஸ்டென்ஷனு இது வந்து நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து இந்த ஸ்டாக்குக்கான ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதனால் இந்த ஸ்டாக் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னாக்கா டாடா மோட்டார்ஸ் தாங்க. டாடா மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து எனக்கு நல்ல ஒரு அனலைஸ் பண்ணி வச்சிருந்தோம் நம்ம டாடா மோட்டார்ஸை. ஸோ இவங்க வந்து இங்கே இருந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை வந்து உடைச்சிட்டு இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்காங்க. ப்ளஸ் இங்கே உடைச்சிட்டு சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிருந்தாங்க. மறுபடியும் கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மந்த்லி டைம் ஃப்ரேமுடைய ரெசிஸ்டன்ஸ் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க. அப்படி நம்ம வீக்லிக்குள்ளே போனோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து இதான் வந்து வீக்லி வெஜ் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து 1 2 3 4 5 வந்து 5 வாட்டி வந்து கீழே டச் ஆயிருக்கு. மேலே வந்து 1 2 வாட்டி வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆயிருக்கு. ஸோ அப்படியே நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து ஜூம் இன் பண்ணி போனோம் அப்படின்னாக்கா ஸோ இது வந்து பார்த்தோம்னாக்கா நல்ல டாடா மோட்டார்ஸ் வந்து நல்ல ஃபால் ஆனதுக்கப்புறமா ஃபுல்லாகவே வந்து சைட் வேஸில் வந்து கன்சாலிடேஷன் ஸ்லோவாக வந்து ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சதுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹை லோ இந்த இடத்துலேயே வந்து ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ப்ரீவியஸ் ஹையை வந்து எடுத்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஹைக்கும் இந்த லோக்கும்குள்ளே தான் வந்து ட்ரெண்ட் வந்து சைட்வேஸில் வந்து போயிட்டு இருக்குங்க. இதை வச்சு பார்க்கும்போது இந்த ஒரு சேனல் பேட்டர்ன், அதாவது இந்த ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்மேஷன் வந்து இங்கே வந்து ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து 1 2 3 4 5 வாட்டி வந்து ப்ரைஸ் வந்து இந்த லெவலில் தொட்டு கீழே வந்துட்டு இருக்குங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸில் வந்து இருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஆப்ஷன் செல்லது இல்லைனாக்கா வந்து ஒரு மாதிரி வந்து கைண்ட் ஆஃப் நீங்கள் ஆல்ரெடி வந்து ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஸோ டாடா மோட்டார்ஸ் வந்து இந்த இடத்துல இருந்து ரேலி ஆகுமா இல்லைனாக்கா ஃபால் ஆகுமான்றதை உங்களோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இப்போ வந்து பார்க்கும்போது இதுதான் வந்து வீக்லிக்கான அனலைசிஸ். ஸோ இந்த
ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ வந்து உடைக்கணும் ஃபர்ஸ்ட்டு. அண்ட் இத உடைச்சிட்டாலே வந்து ஸ்டாக் மேல போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கண்டிப்பா போகாது. ஏன்னா வந்து ஹிடன் ட்ரெண்ட் லைன்ஸ் வந்து நெறைய இருக்கும். அத வந்து நம்ம வந்து வாட்ச் பண்ணணும் கேர்ஃபுல்லாவே. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி ஹிடன் ட்ரெண்ட் லைன். 1, 2, 3 டச் ஆயிருக்கு. அண்ட் இது வந்து ஒன் ஆஃப் தி ஹிடன் ட்ரெண்ட் லைன். இது வந்து 1, 2, 3, 4, 5, 6 வாட்டி வந்து வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து இதுதான் வந்து டாடா மோட்டார்ஸ்க்கான கம்ப்ளீட் அனலைசிஸ். ஆனா நீங்க இத மட்டும் பிரேக் அவுட் பண்ணா நீங்க வந்து கன்சிடரேஷன் எடுக்கக்கூடாது. இந்த மேஜர் பிரேக் அவுட்டையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணுங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னாக்கா, கோயிங் ஃபார்வர்ட்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இது வந்து இப்படி வந்து பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்படி போயிட்டு டச் ஆயிட்டு இதே மாதிரி கேண்டில் ஃபார்மேஷன் வந்து நமக்கு வந்துரும். இங்கேருந்து அப்படியே வந்து கீழ ஃபால் ஆகிடும். ஸோ இன்கேஸ் வந்து இதே வந்து பிரேக் அவுட் வந்து இப்படி சைட் வேஸ்ல போயிட்டு இங்க வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னாக்கா, நீங்க வந்து கன்சிடரேஷன் எடுக்கலாம். ஸோ என்ன ரீசன் அப்படின்னாக்கா, இங்க வந்து என்ட்ரி எடுக்கிறவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் வந்து நமக்கு வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்றதுக்கு இருக்கும். ஆனா இங்க போய் நம்ம எடுக்கும்போது இந்த ஸ்பேஸ் தான் இருக்கும். ஸோ டார்கெட் வந்து ரொம்ப சின்னதாயிடும். ஸோ அதனால இந்த ரேஞ்ச் கிட்ட வந்துட்டு உங்களுக்கான 1:1 இல்ல மோர் தென் 1:1 ரிஸ்க் ரிவார்டு வருது அப்படின்னாக்கா நீங்க கன்சிடரேஷன் எடுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னாக்கா, ஸோ இத வந்து ஒண்ணு இந்த இடத்துல வந்து இங்க பிரேக் அவுட் ஆகுனா நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இந்த ரேஞ்ச் இருக்கு நமக்கு. இல்ல அப்படின்னா இப்படி கீழ வந்து இங்க பிரேக் அவுட் ஆனா நம்ம வந்து இந்த ரேஞ்ச் வந்து நம்ம டார்கெட் பண்ணலாங்க. ஸோ இதுதான் வந்து டாடா மோட்டார்ஸ்க்கான கம்ப்ளீட் அனலைசிஸ். நம்ம வந்து அப்படியே வந்து குயிக்கா அடுத்த ஸ்டாக் வந்து நம்ம வந்து மூவ் ஆன் ஆயிடலாம். அடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்னாக்கா, ஸோ இது வந்துனாக்கா சந்தூர் மேங்கனீஸ் அப்படின்ற ஒரு ஸ்டாக் இது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, இன்னைக்கு நான் வந்து காலையிலேயே வந்து போட்டிருந்தேன் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல இந்த சார்ட் அனாலிசிஸ. ஸோ பட் ஆனா வந்து இது வந்து இந்த இடத்துலருந்து பிரேக் அவுட் ஆகுன்ற மாரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் ஆனா வந்து லைட் பிரேக் மட்டும் இது பண்ணிட்டு, டே க்ளோசிங்க வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, டே க்ளோசிங்க உள்ளவே தான் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாரி தான் என்ன பண்ணுவாங்கனாக்கா, இன்ட்ராடே ட்ரேடர்ஸ வந்து உள்ள வந்து இது பண்ணுவாங்க. அதாவது ஸ்விங் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ வந்து இது பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தோம்னாக்கா, நான் வீக்லில போயிடுறேன். வீக்லி பொறுத்தவரைக்கும் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இது. ஸோ இது வந்து ஒரு சின்ன சின்ன ரெசிஸ்டன்ஸ் தான் இது. இப்போ நம்ம டெய்லிக்குள்ள வந்தோம்னா, இது வந்து 1, 2 டச் எடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸ். இது வந்து 1, 2, 3, 4 டச் எடுத்தது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன். ஸோ கீழ இருக்கிறது வந்து ஆப்வியஸ்லி இது வந்து என்னன்னாக்கா ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைனுங்க. இது வந்து நம்ம இப்படியும் வந்து கனெக்ட் பண்ணலாம். இதுவுமே வந்து கரெக்ட்டான ஒரு ட்ரெண்ட் லைன் தான். ஸோ இந்த மாரி நம்ம வந்து போடலாம். ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் தி ஹிடன் ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டுக்கு வந்து இருக்கும். ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் வைஸ் பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னாக்கா, இத பிரேக் அவுட் குடுத்தது இருந்தது. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாக்கா, இந்த 2% வந்து அட்டைன் ஆயிடும் கண்டிப்பான்ற மாரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். கரெக்ட்டா வந்து அட்டைன் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் இத வந்து எப்படி வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, இது வந்து ஒரு லோ. இது வந்து ஒரு ஹை. இந்த லோ அண்ட் ஹைக்குள்ள தான் வந்து பிரைஸ் வந்து உள்ள வந்து டிராவல் ஆகும். டிராவல் ஆனதுக்கு அப்புறமா என்னன்னாக்கா, ஸோ இந்த ஹையும் இந்த இது 2த்தையும் சேர்த்து க்ளோஸ் வச்சு நல்லா ஸ்ட்ராங்கா கேண்டில் க்ளோஸ் வைக்குது அப்படின்னாக்கா, நம்ம இத வந்து நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டு, அப்கமிங் டார்கெட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அப்படியே வந்து அடுத்த ஸ்டாக் நான் வந்து மூவ் ஆன் ஆயிடுறேன். அடுத்த ஸ்டாக் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, அவன்டெல் தான். அவன்டெல் பொறுத்தவரைக்கும் என்னன்னாக்கா, இது வந்து ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டாக் வந்து இங்க தான் லிஸ்டிங் ஆகி ஃபுல்லா ஃபாலு. அப்படியே ஒரு ரவுண்டிங் பாட்டம் பேட்டர்ன் மாரி வந்துட்டு, அப்படியே வந்து மேல போய்க்கிட்டு இருக்கு. இப்போ அப்படியே நம்ம வந்து டெய்லிக்குள்ள வந்தோம் அப்படின்னாக்கா, ஓகே. ஸோ நம்ம இப்போ வந்து டெய்லிக்குள்ள வந்தோம் அப்படின்னாக்கா, ஸோ டெய்லி பொறுத்தவரைக்கும்னாக்கா, இது வந்து ப்ரீவியஸா இருக்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் வந்து நம்ம வரையும் பட்சத்துல இது வந்து 1, இங்க 2வது டச்சு, இங்க வந்து 3வது இது வந்து ஆயிருக்கு. ஸோ இது வந்து நம்ம வந்து நான் லைட்டா வந்து இங்க இது பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ட்ரெண்ட் லைன் பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து பலவிதமா வரையலாங்க. ஆனா வந்து ஸோ எஃப் அண்ட் ஓ ஸ்டாக்ஸ்க்கு ஒரு மாரி ட்ரெண்ட் லைன் வரையணும். அண்ட் நான் எஃப் அண்ட் ஓ ஸ்டாக்ஸ்க்கு வந்து வேற மாரி ட்ரெண்ட் லைன் வரையணும். ஏன்னா அதோடைய லாஜிக்கே வந்து கம்ப்ளீட்டாவே வேற. ஸோ இது 2மே நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து வரையணும். ஸோ அத வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல நான் வந்து போடுறேன். எந்த மாரி ஸ்டாக்ஸ்க்கு எந்த மாரி ட்ரெண்ட் லைன்ஸ் வரையணுன்றத. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ப்ரீவியஸா இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் 1, 2, 3, 4 ரெசிஸ்டன்ஸ வந்து கரெக்ட்டா உடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அடுத்த நாளே பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்மேஷன் வந்து ஆயிருக்கு. ஸோ இப்போ இத வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் அப்கமிங் டேஸ் வந்து நல்ல ரேலி குடுக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அண்ட் இன்கேஸ் கீழ வருதுனாலுமே வந்து கன்சாலிடேஷன் வந்து இங்க வந்து கன்சாலிடேஷன் வந்து பிரேக் அவுட் ஆகும் பட்சத்துல ஒரு நல்ல ரேலி வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா, அடுத்த ஸ்டாக் வந்துனாக்கா, ரத்னாவீர் பிரிசிஷன் இன்ஜினியரிங் தான். இவங்க வந்து பார்த்தோம்னாக்கா, நல்ல வந்து இங்க ஐபிஓ வந்த பிரைஸ்லேருந்து அப்படியே மேல போயிட்டு, அப்படியே வந்து மறுபடியும் டபுள் பாட்டம் ஆகி கீழ வந்து கிரியேட் ஆயிருக்காங்க. எங்க வந்து அவங்க இதுவானாங்களோ, அதே ரேஞ்ச்க்கு வந்து இங்க வந்து வந்திருக்காங்க.
ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து வீக்லிக்குள்ளே போயிடலாம். வீக்லிக்குள்ளே போனோம் அப்படின்னாக்கா இது நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்டாக்ல பார்த்த மாதிரி தான் நல்ல ஃபாலு அப்படியே ஃபுல்லாக சைட்வேஸ் கன்சாலிடேஷன் இப்படி வந்து பிரேக் அவுட் ஆகுது பட்சத்தில் மெஜாரிட்டி ஆஃப் தி ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தோம்னாக்கா இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிடுங்க எங்கேருந்து ஃபாலோ ஆச்சோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிடும் அதுதான் வந்து லாஜிக்கு ஸோ அதனால தான் நான் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து நான் பிக் பண்ணுவேன் ஸோ நல்ல ஃபாலோ ஆகி சைட்வேஸ் கன்சாலிடேஷன் இந்த ஸ்டாக்ஸ் வந்து பிக் பண்ணுவேன் ஸோ இப்போ வந்து டெய்லி டைம் ஃப்ரேம்குள்ளே போயிடலாம் நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம் போனோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 4 டச்சஸ் வந்து எடுத்ததுக்கு கீழே வந்து 1 2 3 கீழேயும் 4 டச்சஸ் இருக்குது மேலேயும் 4 கீழேயும் 4 ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும் இந்த ஸ்டாக் வந்து ஃபர்தராக வந்து இப்போ பிரேக் அவுட் தராங்க அப்படின்றத பார்க்கணும் இப்போதைக்கு வந்து ரெசிஸ்டன்ஸில் நல்ல சைட்வைஸ் கன்சாலிடேஷன் தான் ஸோ இப்போ ஒரு பிரேக் அவுட் வரும் பட்சத்தில் இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ரேலி கொடுக்குன்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேங்க ஸோ பார்ப்போம் எப்படி வந்து இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஸோ இந்த ஸ்டாக்குக்கு வந்து ஒரு இடன் ட்ரெண்ட் லைன் கேட்டிங்கனாக்கா இது வந்து ஒரு இடன் ட்ரெண்ட் லைனாக இருக்குங்க ஸோ இது வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு வாட்ச் பண்ணுங்க ஸோ இது வந்து நம்ம நார்மல் ட்ரெண்ட் லைன் தான் இல்லையா ஸோ அதனால நம்ம வந்து டாட் லைன் வேணாம் இதுக்கும் வந்து டாட் லைன் வேணாம் ஸோ இது மட்டும் தான் இப்போதைக்கு வந்து இடன் ட்ரெண்ட் லைனாக இருக்கும் ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுப்போம் நம்ம ஓகே இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னாக்கா ஹட்கோ தான் ஹட்கோ பொறுத்த வரைக்கும் அப்படின்னாக்கா ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ கீழேருந்து நல்ல ரேலி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட வந்து 0.58ன்ற ஒரு ரேஞ்ச் வரைக்கும் வந்திருக்காங்க கீழேருந்து ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஃபாலுக்கு அப்புறம் தான் சைட்வைஸ் கன்சல்டேஷன் இப்போ பிரேக் அவுட் கொடுத்தா நம்மளோட இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து வைக்கலாம் எங்கேருந்து ஃபாலோ ஆச்சா அங்கே போகுன்றது தான் ஜென்ரல் இது ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து நமக்கு இதை வந்து நான் வந்து ஒரு லைனாக போட்டுக்கிறேன் இதையும் வந்து நம்ம வந்து லைனாக போட்டுருவோம் ஸோ இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் நான் அப்படியே டெய்லிக்கு சேஞ்ச் பண்ணுறேன் டெய்லி சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இங்கே வந்து 1 2 3 4 டச்சஸ் வந்து ஆயிருக்கு இங்கே வந்து கீழே வந்து 1 2 டச்சஸ் வந்து ஆயிருக்கு ஸோ இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்மேஷன் தான் ஆயிட்டு இருக்கு ஏன்னா இந்த ஜோன் ஃபார்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 10 மாதம் டைம் எடுத்து ஃபார்மேஷன் ஆயிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி 10 மாதம் 12 மாதம் வந்து எடுத்து டைம் எடுத்து ஜோன் ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னாக்கா அந்த இடத்துல இருந்து ஒரு பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் ஒரு நல்ல ரேலி வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மோஸ்ட்லி வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் வந்து இந்த மாதிரி இடங்கள்ல வந்து கம்மியாயிடுங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நாம இந்த ரேஞ்சில் வந்து ஒரு இடன் ட்ரெண்ட் லைன் இருக்கு ஸோ இந்த ஹிடன் ட்ரெண்ட் லைன் தான் ரொம்பவே முக்கியமானது ஏன்னா இப்போ இங்கே போயிட்டு இங்கே பிரேக் அவுட் ஆயிடுச்சு நீங்கள் என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னாக்கா அப்படியே இங்கே கீழே வந்துடும் ஸ்டாப் லாஸ் அன்ட்டுன்னு ஆகிடும் பார்த்துக்கோங்க ஸோ அதனால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும் ஹிடன் ட்ரெண்ட் லைன்ஸை வச்சு ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ நம்ம பண்ண அனாலிசிஸில் உங்களுக்கு வந்து எந்த ஸ்டாக்கோட அனாலிசிஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னாக்கா ஏடபிள்யூஎல் தான் ஸோ ஏடபிள்யூஎல் தான் நம்மளுடைய லாஸ்ட் ஸ்டாக்காக இருக்குது இன்னைக்கு ஸோ இது வந்து நான் வந்து அப்படியே வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம்குள்ளே போகிறேன் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க ஸோ நல்ல ரேலியிலேருந்து நல்ல ஃபாலு அப்படியே ஃபுல்லாக இங்கேருந்து சைட்வேஸ் கன்சாலிடேஷன் இப்போ இது பிரேக் அவுட் கொடுத்தோம் அப்படின்னாக்கா இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து அதிகம் அதனால இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் தான் நம்ம வந்து பிக் பண்ணியிருக்கேன் நான் ஸோ வீக்லியிலேருந்து நம்ம வந்து அப்படியே வந்து டெய்லி போயிடலாம் டெய்லி போனோம் அப்படின்னாக்கா டெய்லி பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா இது வந்து நமக்கு வந்து ஒரு நார்மல் ட்ரெண்ட் லைனாக இருக்கும் அண்டு இந்த லைன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இதுவாக வந்து இருக்கும் அதாவது இடன் ட்ரெண்ட் லைன் ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம வந்து ரீட் பண்ணுவோம் இது வந்து 1 2 3 டச் எடுத்துட்டு இங்கே ஃபைனலாக வந்து 4வது டச் எடுத்திருக்காங்க ஸோ எவ்வளோ அழகாக வந்து இந்த ப்ரைஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க பாருங்களேன் இந்த லைனு இது அப்படியே வந்து இந்த இடத்துல வந்து இவங்க கரெக்டாக வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ இப்போ அப்படியே வந்து நம்ம இங்கே பார்த்தோன்னாக்கா 1 2 3 4 5 6 டைம்ஸ் வந்து கீழே வந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க ஸோ நல்லாவே வந்து கீழே சப்போர்ட் எடுத்திருக்காங்க மேலே ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்து ப்ரைஸ் வந்து அப்படியே ஸ்டக் ஆகி போயிட்டு இருக்கு ஸோ இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா இது வந்து ஒரு இடன் ட்ரெண்ட் லைன் தான் இது 1 2 3 டைம்ஸ் கிட்ட இருக்கு ஸோ இதில் பொறுத்த வரைக்கும்னாக்கா இந்த இடன் ட்ரெண்ட் லைன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து லைட்டாக வந்து நம்ம வந்து இது பண்ணணும்னா பண்ணலாம் நம்ம ப்ரைஸை மட்டும் கொஞ்சம் வந்து நான் வந்து ஃபைன் டியூன் பண்ணுறேன் ஓகே ஸோ இப்படி வந்து ஒரு இடன் ட்ரெண்ட் லைன் வருது அண்ட் இங்கேயுமே பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம இங்கேயுமே ஒரு இடன் ட்ரெண்ட் லைன் வருது ஸோ இங்கேயுமே வந்து ஒரு இடன் ட்ரெண்ட் வந்து ஃபார்மேஷன் வந்து வந்திருக்கு ஆனால் இந்த ஃபார்மேஷன் வந்து கூடிய சீக்கிரமே வந்து இது வந்து பிரேக் அவுட் ஆகிடும் ஸோ இது வந்து நம்ம ஒரு மேஜர் இதுதான் நம்ம வந்து கன்சிடரேஷன் வந்து எடுத்துக்க தேவையில்லை பட் ஆனால் இதுவுமே ஒன் ஆஃப் தி ட்ரெண்ட் லைன் தான் அதாவது இது வந்து என்ன அப்படின்னாக்கா நீங்கள் வந்து என்ட்ரி மிஸ் அவுட் பண்ணிட்டாலும் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக உடனே போய் என்ட்ரி எடுக்க வேணாம் அதாவது இங்கே பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னாலுமே இந்த ரேஞ்ச் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம் இல்லை அப்படின்னாக்கா கொஞ்சம் கன்சல்டேஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணால் இங்கே பிரேக் அவுட் ஆனோடனே ஃபுல் குவான்டிட்டியும் எடுத்துடக்கூடாது நம்ம அதாவது உங்களுக்கு வந்து கேண்டில் பிரேக் அவுட் இங்கே வந்துருச்சு அப்படின்னாக்கா
ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து இந்த 1, 2, 3 இந்த டச்சை வந்து இது உடைச்சிரும். இந்த இடன் ரன்னர் வந்து மோஸ்ட்லி வந்து உடைச்சிரும். ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இப்படி பிரேக் அவுட் ஆனோடனே நீங்கள் மொத்த குவான்டிட்டி எடுக்காம ஸோ பார்ஷியல் குவான்டிட்டி என்ட்ரி எடுத்துக்கிட்டு, ஸோ இது மறுபடியும் இந்த இடத்த டச் பண்ணி கீழே வருதா, இங்கே எங்கே வந்துனாக்கா ரீஎன்ட்ரி எடுக்கலாமா அப்படின்றத நம்ம வந்து கன்சிடரேஷன் எடுக்கலாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி என்ட்ரி டெக்னிக். அதாவது என்ட்ரி வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, டைரெக்டாக ஃபுல்லாக என்ட்ரி போகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 2 2 இல்லைனாக்கா 3 சைசிங் வந்து பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து என்ட்ரி போகுது. ஸோ இந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ்க்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனாக்கா லைக் பண்ணி நம்மளோட கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ளஸ் வந்து நம்ம இன்னும் தினமும் ஒரு வீடியோ வந்து போட்டுட்ருக்கோம். அந்த அடிப்படையில் நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து நம்ம சந்திப்போம். அது வரை ஸ்டே டியூன். நன்றி நண்பர்களே.